السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أفضل الأنبياء والمرسلين سيدنا محمد صلى الله عليه وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله السميع العظيم بفضل بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا لا تقربوا الصلاة وأنتم سكارى حتى تعلموا ما تقولون. صدق الله المولانا العظيم. وقال نبينا محمد المصطفى رسول الله صلى الله عليه وسلم: لا يشرب الخمر حين يشرب وهو مؤمن، أو كما قال عليه الصلاة والتسليم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. அன்னலம் பெருமானார் நம்ம இருளும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபா பெருமக்கள், தாபியீன்கள், தபாய் தாபியீன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், நாம் நம் குடும்பத்தார்கள், உலகிலே உண்டான அனைத்து சமூக மக்களின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் கருணையும் கிருபையும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலக வாழ்க்கையிலே மனிதனுக்கு ஆகுமான ஹலாலான காரியங்களையும் அல்லாஹ் தெளிவுபடுத்தி இருக்கின்றான். ஹராமான தடுக்கப்பட்ட காரியங்கள் எவைகள் என்பதையும் இந்த மனித சமுதாயத்திற்கு அல்லாஹ் தெளிவுபடுத்தி இருக்கின்றான். யார் அல்லாஹுவால் ஆகுமாக்கப்பட்ட ஹலாலான விஷயங்களை செய்கின்றார்களோ அவர்கள் இந்த உலகத்திலே வெற்றியடைவார்கள், நிம்மதியான வாழ்வு வாழ்வார்கள் என்பதையும் இஸ்லாம் சொல்லித் தருகின்றது. யார் அல்லாஹுவாலும் அல்லாஹுவின் ரசூலாலும் தடுக்கப்பட்டவைகளை செய்வார்களோ அவர்கள் இந்த உலகத்திலேயும் நஷ்டமடைவார்கள், நாளை மறுமையிலேயும் நஷ்டமடைவார்கள் என்பதையும் நமக்கு மார்க்கம் எடுத்து சொல்லுகின்றது. அந்த அடிப்படையிலே நன்மையான காரியங்களையும் தீமையான காரியங்களையும் மிக தெளிவாகவே இஸ்லாமிய மார்க்கம் வணக்க ரீதியாக என்று மாத்திரமல்லாமல் ஒரு மனிதனுடைய வாழ்வு அது நிம்மதியான வாழ்வாக அமைய வேண்டும் என்று சொன்னால் நிறைய நற்காரியங்களை செய்ய வேண்டும் என்ற பட்டியலிடுகின்றது. அதுபோன்று எவைகளை விட்டெல்லாம் இந்த மனித சமுதாயம் தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதையும் மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகின்றது. மனிதர்களோடு அன்போடு நடந்து கொள்ளுதல், சமூகத்திற்கு சீர்கேடுகளை ஏற்படுத்தும் பாவமான காரியங்களை விட்டும் தவிர்ந்து கொள்ளுதல், அடுத்தவர்களுடைய உயிரை கொள்வதிலிருந்தும் தவிர்ந்து கொள்ளுதல், மக்களினுடைய பணம் காசுகளை திருடுதல் போன்ற சமூக சீர்கேடுகளிலிருந்தும், விபச்சாரம் போன்ற கொள்ளையடித்தல் போன்ற சமூக கேடுகளில் இருந்தும் ஒவ்வொரு மனிதர்களும் தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்கின்ற வரிசையிலே ஒவ்வொரு மனிதனும் தனக்கு போதை ஏற்றக்கூடிய மது போன்ற விஷயங்களிலிருந்தும் தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதையும் மார்க்கம் வலியுறுத்துகின்றது. அல்லாஹ் ஒன்றை ஹராம் என்று சொல்லிவிட்டால் அதிலே எவ்வளவு தீமைகள் இருக்கும் என்பதை இந்த மனித சமுதாயம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஒன்றை ஹலால் என்று சொல்லி முடிவெடுத்து அறிவித்து விட்டால் அதிலே பல்வேறு நனவுகள் இருப்பதை போன்று அல்லாஹ் ஹராம் என்று அறிவித்து விட்டால் அதிலே எவ்வளவு தீங்குகள் இருக்கும் என்பதையும் இந்த மனித சமுதாயம் உணர்ந்து இதுபோன்ற சீர்கேடுகளிலிருந்து தவிர்ந்து கொள்ள வேண்டும். சமீபத்திலே கடந்த 2 தினங்களாக
தமிழகத்தையே உலுக்கி கொண்டிருக்கின்ற கள்ளச்சாராய விவகாரங்கள், ஒரு 50க்கும் மேற்பட்ட உயிர்களை காவு வாங்கி இருக்கின்ற விஷச்சாராயம் மது, அது எந்த அளவுக்கு மனித சமுதாயத்திலே ஊடுருவி இன்றைக்கு பல உயிர்களை காவு வாங்கி இருக்கின்றது, பல குடும்பங்களை அனாதையாக்கி இருக்கின்றது, பல பெண்களினுடைய வாழ்வை கேள்விக்குறியாக்கி இருக்கின்றது, பல குழந்தைகளினுடைய எதிர்கால வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கி இருக்கின்றது என்பதையெல்லாம் நாம் பார்க்கின்றோம். இன்னும் பல நபர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அடுத்தடுத்த மரணங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கின்ற நிலைகளை நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, இந்த செய்திகள் நமக்கு சொல்லுகின்ற பாடம் இதுதான். மார்க்கம் ஒன்றை ஹராமாக்கி விட்டது என்று சொன்னால் அதிலே எந்த ஒரு நலவுகளும் இருக்காது. அது ஹராம், முற்றிலும் அது ஹராம் தான். அதனால் பல்வேறு தீங்குகள் தான் இந்த மனித சமுதாயத்திற்கு ஏற்படும் என்பதிலே எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் மதுவுக்கு எதிராக இந்த இஸ்லாமிய மார்க்கம் செய்த பல்வேறு புரட்சிகளை நாம் பார்க்கிறோம். இஸ்லாமிய வரலாறுகளிலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வருகைக்கு முன்பாக அந்த மக்கமா நகரமும் அந்த அரபுலகம் மதுவுக்கு அடிமையாக கிடந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய நற்போதனைகள் அந்த மக்களை எப்படியெல்லாம் மாற்றியது என்பதை நாம் பார்க்கின்றோம். இஸ்லாமிய வரலாறுகள், அரபுலகத்தினுடைய வரலாறுகளை படித்தவர்கள் தெரிந்திருப்பார்கள். மதீனாவினுடைய வரலாறை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வந்த பிறகு மதீனாவினுடைய வரலாறை வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுவார்கள். அல்லாஹ் எப்பொழுது மதுவை தடை செய்து முழுமையாக அறிவித்தானோ அப்பொழுது எல்லா மக்களும், சஹாபா பெருமக்களும் தங்களுடைய வீதிகளிலே அதை கொட்டி அந்த பானைகளை உடைத்தார்கள். மதீனாவினுடைய நகரங்கள் மது ஆறால் ஓடியது என்று வரலாற்று ஆசிரியர்கள் கூறுவதற்கு இணங்க அந்த அளவுக்கு மாற்றங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். எனவேதான் மார்க்கம், இஸ்லாமிய மார்க்கம் இந்த மதுவை இப்படி அறிமுகப்படுத்துகின்றது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுவார்கள், ஃபஜ்தனிபுல் ஹம்ர, மதுவை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள், ஃபஇன்னஹா உம்முல் ஹபாயிஸ், அது பாவங்களின் பிறப்பிடம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எல்லா பாவங்களினுடைய ஆணிவேர் மது என்று சொன்னார்கள். எல்லா பாவங்களினுடைய பிறப்பிடமாக மது இருக்கின்றது என்பதாக சொன்னார்கள். இன்றைக்கு நாட்டிலே நடக்கின்ற பல்வேறு குற்றங்களுக்கு ஒரு பெரும் காரணம் இது போன்ற மதுவினுடைய செயல்பாடுகள், போதையினுடைய செயல்பாடுகள் என்பதை யாராலும் மறுக்க முடியாது. தற்கொலை செய்து கொள்கின்றார்கள், அடுத்தவர்களை கொலை செய்கின்றார்கள், கொள்ளையடிக்கின்றார்கள். எல்லாம் இந்த மதுவினால், போதையினால் தான் என்ன செய்கின்றோம் என்றே தெரியாமல் பல்வேறு செயல்பாடுகளை செய்கின்றார்கள். பல்வேறு குடும்பங்களினுடைய பிரச்சனைகளுக்கு மிக முக்கிய காரணமாக இன்றைக்கு மது இருக்கின்றது என்பதை நாம் பார்க்கின்றோம். இன்று பல்வேறு வழிப்பறிகளும் கொள்ளைகளும் நடப்பதற்கு இந்த மது மிகப்பெரிய காரணம். வரலாறுகளை நாம் எடுத்து பார்க்கின்றோம். மிகப்பெரிய சாம்ராஜ்யங்கள் அழிந்ததற்கு அவர்கள் மதுவுக்கு அடிமையானதுதான் காரணம் என்பதை பதிவு செய்கின்றார்கள். மாவீரன் அலெக்சாண்டர் அவன் தன்னுடைய மாவீரத்தை விட்டுவிட்டு கோழையாக மாறியதற்கு காரணம் மது. ரோமானிய சாம்ராஜ்யம் அழிந்தொழிந்ததற்கு மிக முக்கிய காரணமாக வரலாறுகள் சொல்லுவது அந்த மாவீரனுடைய மது பழக்கம், குடிப்பழக்கம் என்பதாக சொல்லுகின்றது. அரேபிய உலகத்திலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வருகைக்கு முன்பதாகவே அந்த மக்கள் மதுவுக்கு கடுமையாக அடிமையாகி இருந்தார்கள். 6ஆம் நூற்றாண்டுகளிலேயே இந்த மதுப்பழக்கம் அரேபியாவிலே இருந்தது என்ற வரலாறுகளை நாம் அறிய முடிகின்றது. திருவள்ளுவர் கல்லுண்ணாமை என்ற அந்த குறள்களை எல்லாம் எழுதியதின் வாயிலாக சங்ககால தமிழர்களினுடைய அந்த காலங்களிலே இது போன்ற மதுவினுடைய செயல்பாடுகள் அதிகமாக இருந்ததை தமிழகத்திலும் நாம் பார்க்கின்றோம். இப்படி மது என்பது ஒரு மனிதனுடைய தனி மனித ஒழுக்கத்தை சீர்கெடுக்கின்றது என்பதையெல்லாம் தாண்டி
சமுதாயத்தை சீர்கெடுக்கக்கூடிய மிகப்பெரிய விஷமாக மது இருக்கின்றது. இன்றைக்கு நிறைய நபர்கள் கருத்து சொல்லுவார்கள், மது அருந்துவது என்பது அவரவர்களுடைய தனிப்பட்ட உரிமை, தனிப்பட்ட சுதந்திரத்திலே தலையிடக்கூடாது என்பதாக சொல்லுவார்கள். ஆனால் மது குடிப்பது என்பது தனிமனித சுதந்திரம் அல்ல. அந்த மதுவினால் அவன் மட்டும் அழிந்து போவதல்ல, அவனுடைய குடும்பமும் மக்களும் அழிந்து போகின்றார்கள். அந்த மதுவினால் அந்த சமூகத்திற்கு அவப்பெயர் ஏற்படுகின்றது. மது குடிப்பவனால் அந்த சமுதாயம் சீர்கெடுகின்றது. எனவே மது என்பது தனி மனித பிரச்சனை அல்ல, அது ஒரு சமூக பிரச்சனை என்ற பார்வையில் தான் நாம் பார்க்க வேண்டும். இஸ்லாமிய சமூகம், இஸ்லாமிய மார்க்கம், அல்லாஹும் ரசூலும் இதை சமூகத்தினுடைய சீர்கேடாக பார்த்தார்கள். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே மது தடை செய்யப்பட்ட பின்பு ஒருவரை கொண்டு வந்த பொழுது அவரை அடிப்பதற்கு உத்தரவிட்டார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். மது குறித்து பல்வேறு கடுமையான எச்சரிக்கைகளை மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகின்றது. மது குடிப்பவனையும் மது குடிக்கின்ற அந்த பழக்கத்தினுடைய விளைவுகளாக கடுமையான எச்சரிக்கைகள் வந்திருக்கின்றது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், முதுமினுல் ஹம்ரி இன் மாத லகியல்லாஹு கஆபிதி வஸ்னின். ஒருவன் தொடர்ந்து மது அருந்தக்கூடிய தன்மை கொண்டிருந்தால் அவன் அல்லாஹ்வை சந்திக்கின்ற பொழுது முஃமினாக, முஸ்லீமாக சந்திக்க மாட்டான், ஒரு சிலை வணங்கியை போன்று அல்லாஹ்வை சந்திப்பான் என்று எச்சரித்தார்கள் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். அது மாத்திரமல்லாமல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய எச்சரிக்கையை நாம் கவனிக்கின்றோம். ஒருவன் தொடர்ந்து மது அருந்தி போதையில் இருக்கின்றான் என்று சொன்னால் அவனுடைய 40 நாட்களுடைய தொழுகையை அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அவன் மது அறிந்து விட்டு அவன் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்தால் அல்லாஹ் முதலிலே அங்கீகரிக்கின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், மன் ஷரிபல் ஹம்ர வ ஸகர லம் துக்பல் லஹு ஸலாத்து 40 ஸபாஹன். ஒருவன் போதையில் இருந்தால், மது அருந்தி போதையில் இருந்தால் 40 நாட்களினுடைய தொழுகையை அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான். வ இன் மாத்த தஹலன் நார். அவன் தௌபா செய்யாமல் அதே நிலையில் மரணித்து விட்டால் அவன் நரகத்தில் நுழைவான் என்று சொன்னார்கள். ஆனால் ஒருவன் தௌபா செய்து விட்டான், ஃபஇன் தாப தாபல்லாஹு அலை. ஒருவன் தௌபா கேட்டு அல்லாஹ்விடத்திலே, யா அல்லாஹ் இனிமேல் இந்த போதைப் பொருளை நான் பயன்படுத்த மாட்டேன் என்று தௌபா செய்தால் அல்லாஹ் அந்த தௌபாவை ஏற்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தைகளை 3 தடவை அப்படியே சொன்னார்கள். ஒருவன் மது குடித்து தௌபா செய்தான், அல்லாஹ் ஏற்கின்றான். மீண்டும் மது குடிக்கின்றான், மீண்டும் தௌபா செய்கின்றான், அல்லாஹ் அப்போதும் அந்த அடியானினுடைய தௌபாவை ஏற்கின்றான். 3வது தடவையாக மது அருந்துகின்றான், போதைப் பொருட்களை பயன்படுத்துகின்றான். 3வது முறையும் அந்த அடியான் தௌபா செய்தால் அல்லாஹ் அந்த தௌபாவை ஏற்றுக்கொள்ளுகின்றான். ஆனால் 4வது முறை மீண்டும் அவன் மது அருந்தி விட்டால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கான ஹக்கன அலல்லாஹி ஐ யஸ்தியஹு மின் ரதகதி ஹபாலி. ரதகத்தில் ஹபாலை அவனை அருந்த வைப்பது அல்லாஹ்வுக்கு கடமையாகிவிட்டது என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், அந்த ரதகத்தில் ஹபால் என்று சொன்னால் என்ன யா ரசூலல்லாஹ்? அதை அல்லாஹ் அருந்த வைத்து விடுவான். யார் மது அருந்து தௌபா செய்து செய்து மீண்டும் அதிலேயே விழுந்து விட்டானோ அவனுக்கு இந்த பானத்தை அல்லாஹ் அருந்த வைப்பான். அது என்ன என்று கேட்கப்பட்ட பொழுது நரகவாசிகளுடைய சீல் சலம் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொடர்ந்து மதுவிலே இருப்பவன், போதையிலே இருப்பவனுக்கு நரகத்திலே நரகவாசிகளுடைய சீல்சலத்தை மதுவை போன்று அவனுக்கு கொடுக்கப்படும் என்ற எச்சரிக்கையை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். என்றால் மது எந்த அளவுக்கு ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட ஒழுக்கங்களை மீறி சமூகத்தினுடைய சீர்கேடு என்பதை இஸ்லாம் மிக வலியுறுத்தி கூறுகின்றது. அதனுடைய கடுமையான வார்த்தைகளை நாம் கவனிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூகத்திலிருந்து அவனை தனிமைப்படுத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சொன்னார்கள். தொடர்ந்து ஒருவன் திருந்தாமல் தொடர்ந்து மது அருந்திக் கொண்டே இருக்கின்றான் என்று சொன்னால் அவன் நோயிற்றால் நீங்கள் நலம் விசாரிக்க செல்லாதீர்கள், அவனை ஒரு தனிமைப்படுத்தி காட்டுங்கள்.
ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் ஒன்று அவன் நோயுற்றால் அவனை சென்று நலம் விசாரிப்பது. ஆனால் உங்களோடு ஒருவனாக அவன் இருந்து கொண்டே இருந்தால் நீங்கள் அவனுக்கு எந்த பாடமும் புகட்டாமல் இருந்தால் அவன் சர்வசாதாரணமாக அதை ஒரு பாவமாகவே கருத மாட்டான். எனவே அவன் நோயுற்றால் சென்று நீங்கள் பார்க்காதீர்கள் என்றார்கள். அப்பொழுதாவது அவனுக்கு ஒரு அறிவு வந்து நாம் இனிமேல் இதை பயன்படுத்தக்கூடாது, இதை பயன்படுத்தினால் நம்மை தனிமைப்படுத்தி விடுவார்கள் என்ற அந்த நற்சிந்தனை அவனுக்கு வர வேண்டும் என்ற நோக்கிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுபோன்று கட்டளைகளையும் இதுபோன்று விஷயங்களையும் நமக்கு சொல்லித் தந்திருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு இந்த மதுவினுடைய விஷயத்திலே, போதையினுடைய விஷயத்திலே நமக்கு பாடம் சொல்லுகின்றார்கள் என்று சொன்னால், மதுவை சார்ந்து 10 நபர்களை அல்லாஹ் சபிப்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மதுவை சார்ந்த 10 நபர்கள், அதை தயாரிப்பவன், அதற்கு உதவியாக இருப்பவன், அதை வாங்குபவன், அதை விற்பவன், அதை அன்பளிப்பு செய்பவன், இப்படி மதுவுக்கு துணை போகின்ற, அதை சுமந்து வருபவன், அந்த வேலையிலே இருப்பவன், இப்படி 10 நபர்களின் மீது அல்லாஹ்வினுடைய சாபம் ஏற்படுகின்றது என்பதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி எச்சரித்தார்கள். போதையூட்டக்கூடிய எல்லா வஸ்துவும் ஹராம். குல்லு முஸ்கிரின் ஹராமுன் வ குல்லு ஹராமுன் ஃபின்னார். எல்லா ஹராமும் உங்களை நரகத்திலே நுழைத்து விடும் என்று எச்சரித்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒருவன் மது அருந்துகின்றான் என்று சொன்னால் அவனிடத்திலே அந்த நேரத்திலே அவனிடமிருந்து ஈமான் வெளியாகின்றது என்று எச்சரித்தார்கள். ஒருவன் மது அருந்து விட்டால் அந்த நேரத்திலே அவனுடைய ஈமான் வெளியாகி விடுகின்றது. அதே நிலையிலே அவன் மரணித்து விட்டால் அவன் ஈமான் இல்லாதவனாக மரணித்ததை போன்றவனாவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். லா யஷ்ரபுல் ஹம்ர ஹீன யஷ்ரபு வஹுவ முஃமினூன். ஒருவன் மது அருந்துகின்றான் என்றால் மது அருந்துகின்ற நிலையிலே அவன் முஃமினாக இருக்க மாட்டான் என்று எச்சரித்தார்கள். இப்படி பல்வேறு எச்சரிக்கைகள். இது தனி மனிதனுடைய ஒழுக்கம் சார்ந்ததல்ல, ஒரு சமூகத்தையே சீர்கெடுக்கக்கூடியது. இவனை பார்த்து இன்னொருவன், அவனை பார்த்து இன்னொருவன் என்று இது தொடர்படியாக ஒரு சமூகத்தையே அழித்துவிடக்கூடிய பேரபாயம் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு தெள்ளத் தெளிவாக எடுத்துரைக்கின்றது. எனவேதான் மது அருந்துவதை கிரிமினல் குற்றமாக இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகின்றது. ஒருவன் மது அருந்து விட்டால் அவனுக்கு கசையடி தண்டனை தர வேண்டும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே மது முழுமையாக தடை செய்யப்பட்ட பின்பு சில நபர்கள் மது குடித்தார்கள். அவர்களை அழைத்து வரப்பட்ட பொழுது அவர்களை அந்த மது குடித்தவனை அடிப்பதற்கு ஏவினார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சில நபர்கள் கையால் அடித்தார்கள், சிலர் செருப்பால் அடித்தார்கள், சிலர் தங்களுடைய துண்டால், கடுமையான துணியால் அவர்களை அடித்தார்கள் என்ற ஹதீஸுகளை எல்லாம் நாம் பார்க்கின்றோம். இப்படி இஸ்லாமிய மார்க்கம் ஒன்றை தடை செய்திருக்கின்றது என்று சொன்னால் அதிலே முழுமையான தீங்குகள் தான் இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மனித சமுதாயம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் பார்க்கின்றோம். அன்பான பெருமக்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு ஹராம் என்று ஒரு விஷயத்தை அறிவித்து விட்டான் என்று சொன்னால் அதில் எவ்வளவு பாதிப்புகள் இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம். மதுவினால் எவ்வளவு பாதிப்புகளை இந்த மனித சமுதாயம் தொடர்ந்து அனுபவித்து வருகின்றது. பல்வேறு உடல் ரீதியான நோய்கள், எந்த அளவுக்கு என்றால் மிக முக்கிய உறுப்புகளான கல்லீரல், இதயம் போன்ற உறுப்புகள் எல்லாம் செயலிழக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு உடலினுடைய பல்வேறு விதமான நோய்கள், பல்வேறு விதமான விபத்துக்கள். இன்றைக்கு விபத்துக்களிலே பாதி விபத்துக்கள் மது அருந்துவதனால் ஏற்படுகின்றது என்ற புள்ளி விவரங்களை நாம் பார்க்கின்றோம். இப்படி விபத்துக்களும் உடல் நோய்களும், பல்வேறு சமூக பிரச்சனைகள், பல்வேறு குடும்ப பிரச்சனைகள், கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியிலே கணவன் குடிகாரனாக இருந்துவிட்டால் அந்த மனைவி மக்கள் படுகின்ற பாடு எந்த அளவுக்கு மிக மோசமானதாக இருக்கின்றது என்பதை நிதர்சனமாக நாம் பார்த்து வருகின்றோம். இது மாத்திரமல்லாமல் சமூகத்திலே அடுத்த தலைமுறைகள் இதை பார்த்து கெட்டுப்போகின்ற அவலங்கள், சமூக சீர்கேடுகள். இன்றைக்கு சினிமா போன்ற திரைப்படங்களிலே இன்றைக்கு நடிகனாக வரக்கூடியவர்கள் மது அருந்தவர்களாக அதை ஒரு ஸ்டைலாக காட்டிவிட்டு அடுத்த தலைமுறையினர் அதை பின்பற்றி நாசகரமான பாதையிலே செல்வதற்கு சினிமா காட்சிகள் ஒரு காரணமாக இருப்பதை யாரும் மறுக்க முடியாது.
இது போன்ற செயல்பாடுகளிலிருந்து நம்முடைய பிள்ளைகளை, இளைஞர்களை பாதுகாத்துக் கொள்வது நம்முடைய மிக முக்கியமான ஒரு கடமையாக இருக்கின்றது என்பதை நாம் பார்க்கின்றோம். அன்பான பெரியோர்களே, மக்களினுடைய நலத்திட்டங்கள், இந்த மதுவை ஆதரிப்பவர்கள், மது விலக்கெல்லாம் வேண்டாம், இது இருக்க வேண்டும் என்று சொல்பவர்கள் சில விதண்டாவாதங்களை கூறுகின்றார்கள். இஸ்லாம் அதை ஏற்கவில்லை. என்ன விதண்டாவாதங்களை கூறுகின்றார்கள்? ஒரு அரசை வழிநடத்த இயலாது, ஒரு அரசாங்கம் இன்றைக்கு செயல்பட வேண்டும் என்று சொன்னால் அரசாங்கத்தினுடைய ஒரு வருடத்தினுடைய செலவிலே 1/3 இந்த மதுவினால் தான் அரசாங்கம் கஜானா செயல்பட்டு கொண்டிருக்கின்றது என்று சொல்லுகின்றார்கள். உண்மைதான். தமிழகத்தினுடைய நிலையும் அப்படித்தான். அரசாங்கத்தினுடைய பெரும் பொருளாதார அந்த வலிமை என்பது மதுவை அடிப்படையாக வைத்துதான் அவர்கள் திட்டம் தீட்டி இருக்கின்றார்கள். ஆனால் இது எந்த அளவுக்கு அறிவுபூர்வமானது என்று யோசிக்க வேண்டும். இதற்கு முன்னால் எத்தனையோ முதல்வர்களும் எத்தனையோ பிரதம மந்திரிகளும் இந்த நாட்டிலே செயல்பட்டு இருக்கின்றார்கள். எத்தனையோ ஆண்டுகள் நம்முடைய நாடுகளிலே மதுவிலக்கு அமல் செய்யப்பட்ட காலங்கள் எல்லாம் சுமார் 40 ஆண்டுகள் சொல்லுகின்றார்கள். மதுவிலக்கு அமல்படுத்தப்பட்ட காலங்களாக அந்த காலத்தில் இருந்த முதல்வர்கள் எல்லாம் மது இல்லாமல் எப்படி ஆட்சி செய்தார்கள் என்பதை யோசிக்க வேண்டும். மக்களுக்கு ஒரு மதுவை விற்றுத்தான் அரசாங்கத்தை நடத்த வேண்டும் என்ற சிந்தனை இருக்கின்றது என்று சொன்னால் அறிவுள்ள அதிகாரிகள் எல்லாம் எதற்காக இருக்கின்றோம்? மிகப்பெரிய படிப்பு படித்தவர்கள் எல்லாம் இந்த ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு வேறு வழிகளே இல்லையா என்பதையெல்லாம் அறிவு சார்ந்தவர்கள் யோசிக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். அன்பானவர்களே, பல்வேறு மாற்று யோசனைகள் இருக்கின்றது. வளர்ச்சி பணிகளுக்கும் திட்டப்பணிகளுக்கும் மக்களினுடைய பொருளாதார மேம்பாடுகளுக்கும் பல்வேறு மனிதர்களுக்கு தீங்கிழைக்காத எத்தனையோ நல்ல துறைகள் இருக்கின்றது. அந்த துறைகளை எல்லாம் மேம்படுத்தி மக்களுக்கு அந்த அரசை வழிநடத்தலாமே தவிர இந்த டாஸ்மாகை வைத்துதான், இது போன்ற மதுவினுடைய விற்பனைகளை வைத்துதான் ஒரு அரசை செயல்படுத்த வேண்டும் என்பது எந்த அளவுக்கு ஒரு கேலிக்கூத்தான விஷயமாக ஆகிவிட்டது என்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த புள்ளி விவரங்கள் சொல்லப்படுகின்றது. இன்றைக்கு 2022 36,000 கோடியாக மதுவினுடைய விற்பனை. அதற்கு அடுத்து 2023 44,000 கோடிகளை தொட்டிருக்கின்றது. இந்த 2024 நிறைவடைவதற்குள் தங்களுடைய இலக்காக அரசு நிர்ணயித்து இருப்பது 50,000 கோடிகள் இலக்கு நிர்ணயித்திருக்கின்றது. எதற்காக? கல்வியிலே என்னுடைய நாட்டில் எத்தனை நபர்களை உருவாக்க வேண்டும் என்பதற்கு இலக்கல்ல. மருத்துவமனைகளிலே நல்ல ஒரு மருத்துவத்தை கொடுப்பதற்கு இலக்குகள் அல்ல. நல்ல சிந்தனைகளுக்கு இலக்குகள் அல்ல. சாராயத்தை விற்று மக்களினுடைய உயிரை வாங்குவதற்கும் இதுபோன்ற மோசமான சீர்கேடுகளை நாட்டில் அவிழ்த்து விடுவதற்கும் அரசாங்கங்களும் அதற்குண்டான சக்திகளும் இன்றைக்கு இலக்கு நிர்ணயித்து பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த தீபாவளிக்கு இவ்வளவு விற்பனையா, அடுத்த தீபாவளிக்கு இன்னொரு 500 கோடி சேர்த்து விற்கணும் என்பதாக முடிவெடுக்கின்றார்கள் என்றால் இது எந்த அளவுக்கு ஒரு நியாயமான ஒரு அறிவு சார்ந்த யோசனை என்பதை நாம் யோசிக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். எத்தனையோ நல் வழிகள் எல்லாம் இருக்கின்றது. ஒரு அரசு கஜானாவை செயல்படுத்துவதற்கு நல் வழிகள் எல்லாம் இருக்கின்றது. எத்தனையோ IAS IPS போன்ற உயர் அதிகாரிகள், அறிவு சார்ந்தவர்கள் இருக்கின்ற இந்த தமிழகத்திலே இன்றைக்கு மதுவை வைத்துத்தான் அரசாங்கம் நடத்த முடியும் என்ற ஒரு கேவலமான நிலையை, அந்த பிம்பத்தை உருவாக்கி இருக்கின்றார்கள் என்று சொன்னால் இது சமூகத்திலே எவ்வளவு சீர்கேடுகளை உருவாக்கிவிடும் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றோம். அரசு அலுவலகங்களிலே அதே போன்ற ஆட்சியாளர்களாக இருப்பவர்கள் மக்களினுடைய நலன்களை கருத்தில் கொண்டு, வருங்கால சந்ததிகளுடைய நலனை கருத்தில் கொண்டு இந்த நிலைகளை எல்லாம் மாற்ற வேண்டும். தேர்தலினுடைய வாக்குறுதிகளாக பல்வேறு வாக்குறுதிகளிலே எல்லா அரசாங்கங்களும், அது எந்த கட்சியும் இதிலே விதிவிலக்கல்ல, எல்லோரும் சொல்லுகின்ற ஒன்று மதுவிலக்கை அமல்படுத்துவோம் என்று சொல்லிவிடுவார்கள். ஆனால் தொடர்ந்து அதை நடைமுறைப்படுத்தாமல் விட்டுவிடுவார்கள். இதுதான் இந்த சமூகத்தினுடைய அவல நிலையாக இருக்கின்றது. இன்னொரு காரணத்தை சொல்லுவார்கள், மதுவினுடைய ஆலைகளை மூடிவிட்டால் மக்கள் நலத்திட்டங்கள் மக்களுக்கு போய் சென்றடையாது. பல்வேறு நபர்களுடைய உயிரை குடித்துதான் மக்களுக்கு நீங்கள் நலத்திட்டத்தை வழங்க வேண்டும் என்று சொன்னால் அப்படிப்பட்ட நலத்திட்டங்களே இந்த மக்களுக்கு தேவையில்லை.
பல உயிர்களை காவு வாங்கிதான் ஒரு பெண்மணிக்கு நீங்கள் மாத உதவித்தொகையை 1000 கொடுப்பீர்கள் என்று சொன்னால், அந்த உயிரை போக்கப்பட்ட பணத்திலே ஒரு பெண்ணுக்கு உதவித்தொகை வருகின்றது என்று சொன்னால் அப்படிப்பட்ட தொகையை யாரும் விரும்ப மாட்டார்கள். ரேஷனிலே இலவச அரிசிகள், இது போன்ற எத்தனையோ விஷயங்கள், மக்களுடைய உயிர் காக்குகின்ற மருத்துவ திட்டங்கள், இவைகள் எல்லாமே இந்த அரசு கஜானாவினுடைய இந்த மது விற்பனையின் மூலமாகத்தான் இந்த திட்டங்களை நாங்கள் செயல்படுத்துகின்றோம் என்று சொல்லுகின்ற அரசியல்வாதிகள் புரிந்து கொள்ள வேண்டும். மக்களினுடைய உயிரை பணயம் வைத்து நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்வதை விட இலவசங்களே இல்லாமல் நல்லாட்சியை வழங்குவதைத்தான் மக்கள் விரும்புவார்கள் என்பதை மக்களின் சார்பாக நாம் கூறிக்கொள்ளுகின்றோம். யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய இலவசங்களை பெற்று பெற்று நம்முடைய விலைவாசிகளும் நம்மை சார்ந்த பல்வேறு நமக்கு இழைக்கப்படுகின்ற அநீதிகள் எல்லாம் இது போன்ற திட்டங்களை நாம் பெறுவதனால், கை நீட்டி திட்டங்களை வாங்கி விடுவதனால் தான் இது போன்ற சிரமங்களுக்கு உள்ளாகின்றோம் என்பதை நாம் பார்க்கின்றோம். அதே போன்று இந்த மதுவிலக்குக்கு எதிராக இருப்பவர்கள் கூறுகின்ற இன்னொரு குற்றச்சாட்டு என்னவென்று சொன்னால், பூரண மதுவிலக்கை உடனே அமல்படுத்திவிட்டால் அது மது குடிப்பவர்களுக்கு உடல் நலத்தை கேடு விளைவித்துவிடும். அதே போன்று கள்ளச்சாராயங்கள் அதிகமாகி பல்வேறு உயிரிழப்புகள் ஏற்படும் என்று சொல்லுகின்றார்கள். இஸ்லாமிய மார்க்கம் அழகான முறையிலே மதுவை ஒழித்தது. இஸ்லாமிய சாம்ராஜ்யத்திலே, இந்த உலகத்திலே இஸ்லாத்தை போன்று மது விலக்கு புரட்சியை ஏற்படுத்த ஒரு மார்க்கம் இந்த உலகத்தில் இருக்க முடியாது. மது விலக்கை கொஞ்சம் கொஞ்சமாக அமல்படுத்தினார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மதுவை தடை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து உடனடியாக அல்லாஹ் அதை செய்யவில்லை. மக்காவிலே, மதீனாவிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய கரங்களால் கலிமா சொன்ன பின்பும் கூட சஹாபாக்களுக்கு மத்தியிலே மது பழக்கம் இருந்து வந்தது. ஆனால் அல்லாஹ் அதை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மக்களுக்கு புரிய வைத்தான். இது போன்றுதான் செய்ய வேண்டுமே தவிர உடனடியான பூரண மதுவிலக்கு என்பது சாத்தியமில்லை. அப்படி செய்தால் பல்வேறு நபர்கள் அதிலே பாதிக்கப்படுவார்கள் என்பது உண்மைதான். ஆனால் இந்த நிலையை அப்படியே விட்டுவிட்டாலும் வரக்கூடிய சமுதாயம் சீர்கெட்டு போய்விடும். மதுவை குடிப்பவர்களுக்கு மருத்துவ ஆலோசனைகளை வழங்குங்கள், அவர்களுக்கு அதன் விளைவுகளை எடுத்து சொல்லுங்கள். அதே போன்று அவர்களுடைய அந்த மது கொடுப்பதினால் அவர்களுடைய மனைவி மக்கள் அனாதையாகி விடுவார்கள் என்ற எச்சரிக்கையை அவர்களுடைய மனதிலே புகுத்துங்கள். திடீர் மரணம் ஏற்படும், உடல் உபாதைகளை அவர்களுக்கு சொல்ல வேண்டும், மன ரீதியான பயிற்சிகளை கொடுக்க வேண்டும், உளவியல் பயிற்சிகளை அவர்களுக்கு கொடுப்பதற்கு அரசாங்கம் முன்வர வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மதுவை தடை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்த பொழுது அல்லாஹ் முதலாக இப்படித்தான் வசனம் இறக்கினான். யஸ்அலூனக அனில் ஹம்ரி வல் மைசிர், நபியே உம்மிடத்திலே மதுவை பற்றியும் சூதாட்டத்தை பற்றியும் இந்த மக்கள் கேட்கின்றார்கள். குல் ஃபீஹிமா இஸ்முன் கபீரு வ மனாஃபிஉ லின்னாஸ் என்பதாக அல்லாஹ் வசனத்தை இறக்கினான். அந்த மதுவிலே, சூதாட்டத்திலே பெரிய பாதிப்புகள் இருக்கின்றது, சிறிய அளவிலே நன்மைகள் இருக்கின்றது என்று அல்லாஹ் சொன்னான். பெரிய பாதிப்புகள், பாவம் இருக்கின்றது, கொஞ்சம் நன்மை இருக்கின்றது என்பதாக அல்லாஹ் சொன்னான். சில சஹாபாக்கள் ஈமானிலே பிரசித்தி பெற்றவர்கள் தாங்கள் அல்லாஹ் பாவம் என்று சொன்ன பின்னால் கொஞ்சம் நன்மை உண்டு என்று அல்லாஹ் சொன்னான், ஆனால் பாவம் பெரியதாக இருக்கின்றது என்று சொன்னானே, அதை வைத்து நிறைய சஹாபாக்கள் அத்தோடு மதுவை நிறுத்தி கொண்டார்கள். ஆனால் அதிலே அடிக்டானவர்கள், அடிமையாகி போனவர்கள் அதை விட முடியாமல் இருந்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், சில பேர் தொழுகைக்கு வரும்போதே அதை குடித்துவிட்டு வருகின்ற சூழ்நிலைகள் எல்லாம் இருந்தது. அல்லாஹ் கொஞ்ச நாள் கழித்து இப்படி அறிவிப்பு செய்தான். வசனம் இறங்கியது, யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தக்ரபுஸ் ஸலாத்த வ அன்தும் சுகாரா, நீங்கள் தொழுகைக்கு வரும்போது மது அருந்தக்கூடாது என்ற கட்டளை வந்தது. அதை சஹாபாக்கள் பின்பற்றினார்கள். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுக்கு ஆலோசனைகளை செய்து அதனுடைய எச்சரிக்கைகளை எடுத்து கூறி கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களை அந்த வழியிலிருந்து மீட்டு வந்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா. அல்லாஹ் இறுதியாக இப்படி வசனத்தை இறக்கினான். யா அய்யுஹல்லதீன ஆமனு இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபூஹு லஅல்லகும் துஃப்லிஹூன். இந்த வசனத்தை இறக்கிய பொழுது சஹாபாக்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள். காரணம் என்ன தெரியுமா? இந்த வசனத்தில் அல்லாஹ் சொன்னான், மதுவை அல்லாஹ் ஷிர்கோடு ஒப்பிட்டு சொன்னான், சிலை வணக்கத்தோடு ஒப்பிட்டு சொன்னான்.
மது பழக்கமும் சிலை வணக்கமும் அம்பெருந்து குறி கேட்பதும் அதே போன்று சூதாட்டமும் இவைகள் எல்லாம் ரிஜிசும் மின் அமலி ஷைத்தான், ஷைத்தானினுடைய அருவருப்பான செயல்கள் என்று சொன்ன பொழுது சஹாபா பெருமக்கள் மது குவளைகளை ரோடுகளில் போட்டு உடைத்தனர். அல்லாஹ் ஷிர்கோடு ஒப்பிட்டு கூறியதற்கு பின்பு இனிமேல் நாம் மது அருந்த வேண்டுமா என்று மதினமா வீதிகள் எல்லாம் அந்த மதுவால் ஆறு ஓடியது என்று வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகின்ற அளவிற்கு மதுவினுடைய பாட்டில்களை உடைத்தார்கள் அருமை சஹாபா பெருமக்கள். இந்த அளவுக்கு மது விலக்கை இஸ்லாமிய மார்க்கம் எந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைத்தது என்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த நிலையைத்தான் நாம் எதிர்பார்க்கின்றோம். உடனடியாக மதுவை குடித்து அடிமையானவர்கள் அதிலிருந்து விடுவது கடினம்தான். அவர்களுக்கு மருத்துவ ஆலோசனை வழங்குங்கள், அவர்களுக்கு உணவின் ரீதியான பயிற்சிகளை கொடுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மதுவிலிருந்து விலகக்கூடிய பயிற்சிகளை அவர்களுக்கு அளித்து, அதே போன்று மது கடைகளை குறையுங்கள், அதனுடைய நேரங்களை குறையுங்கள். இன்றைக்கு நேரங்களை குறைக்கின்றோம் என்று சொல்லிவிட்டு சைடிலே அதை அதிகமான விலைக்கு விற்று கொண்டிருக்கின்ற அவல நிலைகள் எல்லாம் இன்றைக்கு இருக்கின்றது. மது அது சாராயம், அது கவர்மெண்ட் விற்றால் நல்ல சாராயமாக ஆகாது என்பதை சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும். கள்ளச்சாராயம் எப்படி உயிருக்கு ஆபத்தாக இருக்கின்றதோ, ஒரு அரசாங்கம் விற்பதால் அந்த சாராயம் நல்ல சாராயமாக மாறாது. அதுவும் இந்த சமூகத்திலே பல்வேறு சீர்கேடுகளை ஏற்படுத்தும் என்பதை இந்த சமுதாயம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆட்சி அதிகாரிகள் மக்களினுடைய நலனிலே கருத்தில் கொண்டு இதுபோன்ற இன்னொரு சம்பவங்கள் தமிழகத்திலே நடைபெறாதவாறு அரசாங்கங்களும் அதிகாரிகளும் முயற்சித்து முழுவதுமாக கள்ளச்சாராயத்தை மட்டும் ஒழிப்பது மாத்திரமல்ல, சமூகத்திலே சீர்கேடுகள் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் வருங்கால தலைமுறைகள் இன்றைக்கு எந்த அளவிற்கு ஆகிவிட்டது என்று சொன்னால் மது அருந்துவதெல்லாம் ஒரு தவறல்ல என்கின்ற அளவிற்கு சமூகம் சென்று விட்டது. இன்றைக்கு ஏதோ ரோட்டில் நின்று டீ குடிப்பதை போன்று நண்பர்கள் குடித்துக் கொள்ளுகின்ற ஒரு அவல நிலையை நாம் பார்க்கின்றோம். பெரியவர்கள் சிறியவர்கள் என்று இல்லாமல், ஆண்கள் பெண்கள் என்று இல்லாமல், கணவன் மனைவி ஒன்றாக மது அருந்துகின்ற நிலைகள் எல்லாம் இன்றைக்கு கள்ளக்குறிச்சியிலே நடந்து இருப்பதை நாம் பார்க்கின்றோம். சிறுவர்கள், குழந்தைகள், பள்ளிக்கூட குழந்தைகள் என்று எந்த வயது பாராமல் இன்றைக்கு இது போன்ற சமூக சீர்கேடுகள் நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். அதை கவலை கொள்ளுகின்றோம். அந்த மக்களுக்கு இன்றைக்கு அதை பூசி மொழுகுவதற்காக இறந்தவர்களுக்கு 10 லட்சங்களும், அதே போன்று மருத்துவமனையில் இருப்பவர்களுக்கு 50,000 என்பது சில அரசியல் தலைவர்கள் கூறியதை போன்று மதுவை உற்சாகப்படுத்துவதாக இருக்கின்றது. மதுவால் செத்தவர்களுடைய குடும்பத்திற்கு அவர்களுக்குரிய நிவாரணங்கள் தேவை, அடுத்த வாழ்க்கைக்கு உண்டான விஷயங்கள் தேவை. ஆனால் அது மக்களுக்கு அடுத்த தலைமுறைகள் திருந்துவதற்குண்டான வாய்ப்புகளையும் நாம் பார்த்து வழங்க வேண்டும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இதுபோன்று மரண செய்திகளை விட்டும் நம்மளுடைய தமிழகத்தை பாதுகாப்பானாக. இதுபோன்று சீர்கேடுகளிலிருந்து மிக குறிப்பாக இஸ்லாமியர்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். நம்முடைய வருங்கால சந்ததியினர்கள், இன்றைக்கு நம்முடைய குழந்தைகள், இளைஞர்கள், அவர்களுடைய நட்பு வட்டாரங்களுடைய பர்த்டே பார்ட்டிகளாகட்டும், விசேஷங்களாகட்டும், இன்றைக்கு இளைஞர்கள் அதிலே கலந்து கொண்டு போதையினுடைய விஷயங்கள், மதுவினுடைய விஷயங்களிலே கலந்து விடுகின்றார்கள். அதிலிருந்து நம்முடைய குழந்தைகளையும் இளைஞர்களையும் பாதுகாப்பது நம்முடைய கடமையாக இருக்கின்றது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய காரியங்களை இலகுவாக்கிடுவானாக. இதுபோன்று சமூக சீர்கேடுகளிலிருந்து எல்லா மக்களையும் அல்லாஹ் பாதுகாத்து நம்முடைய நாட்டிலே இதுபோன்று சீர்கேடுகள் இல்லாத ஒரு நிலைகளை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்த அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.